அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். பாரதிய ஜனதா கட்சி எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெறும்? 17வது சட்டப்பேரவைத் தேர்தல் தமிழகத்தில் ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி நடைபெற்றிருந்தது. பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவோடு கூட்டணி அமைத்திருந்தது. பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிமுக கூட்டணியில் 27 தொகுதிகள் இந்த முறை ஒதுக்கப்பட்டிருந்தது. கடந்த 2021ஆம் ஆண்டு பாஜகவிற்கு 20 தொகுதிகளை அதிமுக ஒதுக்கியிருந்தது. அதில் 4 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றிருந்தார்கள். ஆனால் இந்த முறை 27 தொகுதிகளை பெற்றிருந்த பாஜக எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெறும் என்ற கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. பாஜக போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளை நாம் காணலாம். தளி தொகுதி. இங்கு பாஜகவின் சார்பில் டாக்டர் நாகேஷ்குமார் அவர்களும், திமுக கூட்டணி இந்த தொகுதியை சிபிஐக்கு ஒதுக்கியுள்ளது. சிபிஐயின் சார்பில் சிட்டிங் எம்எல்ஏவான ராமச்சந்திரன் அவர்களும் போட்டியிடுகிறார்கள். ராமச்சந்திரன் அவர்கள் தொழில் அதிபர் என்றும் சிபிஐக்கு இவர்தான் ஃபண்டிங் செய்கிறார் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் 56,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ராமச்சந்திரன் வெற்றி பெற்றிருந்தார். இதேபோன்று 2024 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக இங்கு 15,000 வாக்குகளை அதிகமாக பெற்றிருந்தது. எனவே இங்கு பாஜக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. ராசிபுரம் சட்டப்பேரவை தொகுதி. இங்கு பாஜகவின் சார்பில் SD பிரேம்குமார் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். திமுகவின் சார்பில் அமைச்சர் மதிவேந்தன் அவர்களும், டிவிகேவின் சார்பில் முன்னாள் சபாநாயகர் தனபால் அவர்களின் மகன் லோகேஷ் அவர்களும் போட்டியிடுகிறார்கள். கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் மதிவேந்தன் அவர்கள் 2,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக, பாஜக என்ற இரு கட்சிகளின் வாக்குகளை கூட்டும் பொழுது 13,000 வாக்குகள் அதிகமாக இருக்கிறது. எனவே இங்கு பாஜக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. அவிநாசி சட்டப்பேரவை தொகுதி. இங்கு மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். திமுகவின் சார்பில் டாக்டர் கோகிலா அவர்கள் போட்டியிடுகிறார்கள். போட்டியிடும் வேட்பாளர்களிலேயே மிக குறைந்த வயது உடையவர் என்று சொல்லப்பட்டு வருகிறது. கடந்த முறை தனபால் அவர்கள் இங்கு போட்டியிட்டு 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார். இந்த முறை அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை. மேலும் இந்த தொகுதியில் பாஜக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகபட்சம் இருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது. திருப்பூர் தெற்கு சட்டப்பேரவை தொகுதி. இங்கு பாஜகவின் சார்பில் தங்கராஜ் அவர்களும், திமுகவின் சார்பில் தினேஷ்குமார் அவர்களும் போட்டியிடுகிறார்கள். கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 4,000 வாக்குகளை அதிகமாக பெற்றிருந்தது. இதேபோன்று 18வது மக்களவைத் தேர்தலில் அதிமுக 5,000 வாக்குகளை அதிகமாக பெற்றிருக்கிறது. எனவே இங்கு பாஜக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகபட்சம் உள்ளது. கோவை வடக்கு தொகுதி. இங்கு வானதி சீனிவாசன் பாஜக சார்பிலும், திமுக சார்பில் செந்தமிழ் செல்வன் அவர்களும் போட்டியிடுகிறார்கள். கடந்த முறை கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிட்ட வானதி சீனிவாசன் இந்த முறை கோவை வடக்கு தொகுதிக்கு வந்துள்ளார். 2021இல் அதிமுக இங்கு 40,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தது. 18வது மக்களவைத் தேர்தலில் அதிமுக பாஜக வாக்குகளை கூட்டும் பொழுது 13,000 வாக்குகள் அதிகமாக பெறுகிறது திமுகவை விட. எனவே இங்கு வானதி சீனிவாசன் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாக உள்ளது. மானாமதுரை சட்டப்பேரவை தொகுதி. இங்கு பாஜகவின் சார்பில் பொன் பாலகணபதி அவர்களும், திமுகவின் சார்பில் சிட்டிங் எம்எல்ஏ தமிழரசி அவர்களும் போட்டியிடுகிறார்கள். 2021இல் திமுக இங்கு 14,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தது. 18வது மக்களவைத் தேர்தலில் அதிமுக மற்றும் பாஜக வாக்குகளை சேர்க்கும் பொழுது 3,000 வாக்குகள் அதிகமாக வருகிறது. இங்கு பாஜக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு ஓரளவிற்கு உள்ளது. மதுரை தெற்கு தொகுதி. இங்கு பாஜகவின் சார்பில் ராமசீனிவாசன் அவர்களும், திமுகவின் சார்பில் இந்த தொகுதி மதிமுகவிற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. மதிமுகவின் சார்பில் சிட்டிங் எம்எல்ஏ பூமிநாதன் அவர்களும் போட்டியிடுகிறார்கள். 2021 சட்டப்பேரவைத் தேர்தலில் மதிமுக 6,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார்கள். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக 23,000 வாக்குகளை கூடுதலாக பெற்றுள்ளது. எனவே பாஜக வெற்றி பெறுவதற்கு ஓரளவிற்கு வாய்ப்பு உள்ளது. சாத்தூர் சட்டப்பேரவை தொகுதி. இங்கு மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். திமுகவின் சார்பில் கடற்கரை ராஜா அவர்கள் போட்டியிடுகிறார்கள். 2021இல் மதிமுக இங்கு 11,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக இரு கட்சிகளும் இணைந்து 20,577 வாக்குகளை கூடுதலாக பெற்றுள்ளது. எனவே இங்கு பாஜகவிற்கு கூடுதல் பலம் என்றாலும் கூட இந்த தொகுதியில் கடுமையான இழுபறி நிலவுவதாக சொல்லப்பட்டு வருகிறது. அதற்கு காரணம் தேமுதிக என்றும் கூறப்பட்டு வருகிறது. வாசுதேவநல்லூர் சட்டப்பேரவை தொகுதி. இங்கு பாஜகவின் சார்பில் ஆனந்தன் ஐயாசாமி அவர்களும், திமுகவின் சார்பில் ராஜா அவர்களும் போட்டியிடுகிறார்கள். கடந்த 2021இல் மதிமுகவின் சார்பில் சதன் திருமலைக்குமார் அவர்கள் 2,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக இரு கட்சிகளும் சேர்ந்து 5,000 வாக்குகளை கூடுதலாக பெற்றுள்ளது. எனவே இங்கு பாஜக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு ஓரளவிற்கு உள்ளது. மொடாக்குறிச்சி தொகுதியிலும் பாஜக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது. அதே சமயத்தில் இது 18வது மக்களவைத் தேர்தல் மற்றும் 2021 சட்டப்பேரவைத் தேர்தலை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட கருத்து கணிப்புகள். இறுதி நேரத்தில் கள நிலவரங்கள் மாறலாம். நன்றி.